நெக்ஸ்ட் நம்ம இதிலிருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் ரைட்டா. என்ன போட்டிருக்கான் எக்ஸாம்பிள் 1.6ல் கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி அண்ட் கியூ. பிலையும் என்ற இடத்துலையும் கியூ என்ற இடத்துலையும் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கிறது என்பதை கணக்கீடு செய்க அப்படின்றான். கேல்குலேட் கணக்கீடு செய்க. எதை இது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது மின்புலம். நான் சொல்லியிருக்கேன்ல சார்ஜ் அது உண்டாக்குறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது ரெண்டு இருக்கும். வெளியில் பாசிட்டிவ் வந்தால் வெளியில் போகும், நெகட்டிவ் வந்தால் உள்ளே வரும் ரைட்டா. அப்போது த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி அண்ட் கியூ என்னவாக இருக்கிறதுன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கிறது என்பதை கணக்கீடு செய்க. ஃபார் த ஃபாலோவிங் 2 கேசஸ் 2 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபார் ஃபாலோவிங்னு கீழ்கண்ட 2 கேசஸ் என்னது கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஷோன் இன் ஃபிகர் படத்தில் காண்பித்தவாறு 2 படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த படங்களில் காண்பித்தவாறு பி கியூ என்ற இடத்தில் பி மற்றும் கியூ என்ற இடத்தில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை நீங்கள் கணக்கீடு செய்க மின்புலனை சொல்கிறான். இப்போது ஏ என்ன சொல்கிறான், ஏ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் +1 மைக்ரோ கூலம். மைக்ரோன் என்னது 10⁻⁻6, நேனோன்னா 10⁻⁻9 ரைட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது மைக்ரோ கூலும்னா சார்ஜ் ரைட்டா. அப்போது +1 மைக்ரோ கூலும் இஸ் பிளேஸ்டு அட் த ஆர்ஜின்னா என்னது, அதுதான் சோர்ஸ் சார்ஜ் சொன்னோம்ல, அந்த இடத்துல வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆர்ஜினா ஒரு மூலமான இடத்தில் என்ன வைக்கப்பட்டுள்ளது, பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு 1 ரைட்டா. ரெண்டாவது கணக்கு என்ன கேட்டிருக்கான், ஏ நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருக்கிறது. இது என்னது -2 மைக்ரோ கூலும் அது எங்கே வைக்கப்பட்டிருக்கு, இஸ் பிளேஸ்டு அட் த ஆர்ஜினா ஒரு மூலமான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதை ரெண்டையும் கணக்கீடு செய்கின்றான். இப்போ முதல் இதை பாருங்கள், டிராயிங்ஸை பாருங்கள். இந்த டிராயிங்ஸில் இந்த டிராயிங்ஸ் இருக்குது. இதுதான் ஆர்ஜின் ரைட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. இது ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு, இது மைனஸ் ரைட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு, இது ஒய் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு. இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ்ஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ரைட்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்ஜின். இதில் என்ன வச்சுருக்காங்க, ப்ளஸ் சார்ஜ் வச்சுருக்காங்க. அப்போ வெளியில் தானே போகும், இப்படி தானே போகும், 4 திசையில் வெளியில் தானே போகும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் என்னாகும், உள்ளே வரும். இது உள்ளே வரும். இது பாசிட்டிவ் சார்ஜ் தான் இப்போ சொல்கிறான். நம்ம என்னென்னு பார்ப்போம். பாருங்கள் என்ன கேட்டிருக்கான், பாசிட்டிவ் சார்ஜ். அது சார்ஜ் அளவு 1 மைக்ரோ கூலும். அது பி என்ற இடத்துல எவ்வளோ இருக்குது, கியூன்ற இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போ பி என்ற இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா 2 மீட்டர், இந்த எழுதியிருக்காங்க 2 மீட்டர் தூரத்தில் இருக்குது ரைட்டா. கியூ என்பது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 4 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது ரைட்டா. இதை பார்த்துக்கோங்க ரைட்டா. இது நெகட்டிவ் சார்ஜ் நம்ம பார்க்கலாம் ரைட்டா. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இப்போ சொல்யூஷன் தீர்வு என்ன சொல்கிறான், கேஸ் ஏ தானே சொல்கிறான். கேஸ் என்னது, ஏ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் 1 மைக்ரோ கூலும் ஈஸ் இருக்கிறது பிளேஸ்டு அட் த ஆர்ஜின். பிளேஸ்னால் இந்த வைக்கப்பட்டது படத்தில் காமிச்சிட்டேன்ல. அப்போது பி என்பது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 2 மீட்டர் தூரம். கியூ என்பது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 4 மீட்டர் தூரம். இதில் என்ன கொடுத்துருக்கு, பி என்ற இடத்துல இந்த சோர்ஸ் சார்ஜ், இந்த என்னது சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரைட்டா. இது பாசிட்டிவ் ரைட்டா. இப்போது கேஸ் ஏ. அப்போ த மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும். இது மேக்னிடியூட் ரைட்டா. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு வெக்டார் குவான்டிட்டி, டைரக்ஷன் இருக்கிறது, அதேமாரி அஸ் வெல் அஸ் மேக்னிடியூட் இருக்கிறது ரைட்டா. அப்போது மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால் அதை பியில் எவ்வளோ எவ்வளவு அளவு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு அளவு மட்டும் எடுப்போம். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி என்ற இடத்து புள்ளியில் எவ்வளவு அளவு உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது அப்படின்றான். அப்போது நல்லா கவனிங்க. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ போட்டு இப்போ மேலே மார்க் போட்டால் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட்னு அர்த்தம். இப்படி பின்னு போட்டேன்னா என்னது, அது பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்படி போட்டேன்னா இப்போ மேக்னிடியூட்டை மட்டும் தான் கனெக்ட் பண்ண வைக்கிறான். அப்போ நீ எப்படி எழுதணும், மேக்னிடியூட்னா இப்போ பின்னு தான் போடணும். டைரக்ஷன் போடக்கூடாது. போட்டால் டைரக்ஷன் வந்துடும். டைரக்ஷன் இப்படி மேலே அம்புக்குறி போட்டால் டைரக்ஷன் இருக்குது, மேக்னிடியூட் ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவன் என்ன பண்ணுறான், மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறான். இல்லை நீ இப்படியும் போடலாம். எப்படி போடலாம், பின்னு போட்டுட்டு
இதில் கொண்டு வந்துடலாம். இதில் மாடுலஸ் வெக்டார் தவிர இபி வெக்டார் குவான்டிட்டி. அப்போ நீ மாடுலஸ் இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா இதில் உள்ள மேக்னிடியூட் மட்டும்தான் கவுண்ட் ஆகும். ரைட்டா, இப்படி போடலாம். ரைட்டா, நீ எப்படி போட்டாலும் சரி தான், ரெண்டு ஒன்று தான். ஒன்று இந்த 2 லைனை எடுத்துகிட்டு இந்த 6ஆம் மார்க் எடுத்துகிட்டு வெறும் இபின்னு போட்டால் மேக்னிடியூட். இல்லை நீ அந்த 6ஆம் மார்க் போட்டால் என்ன அர்த்தம், ஈக்கு மேலே அது மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. அப்போ இதில் மேக்னிடியூட் மட்டும்தான் அளக்க போகிறோம்னா இந்த 2 மாடுல் போடணும். ரைட்டா, சரி, ஓகே. இப்போது கேஸ் 1ல் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. பியில் எவ்வளோ மேக்னிடியூடு இருக்குன்னு பார்ப்போம், அளவு இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இந்த போட்டிருக்கான் பாருங்கள், இபின்னு தான் போட்டிருக்கான். மேலே 6ஆம் மார்க் போடல, நல்லா கவனிக்கணும். மேக்னிடியூட் போட்டால் ஒன்லி இபின்னு தான் போடணும் அளவு. பி என்ற புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 அப்படின்னா அண்டு க்யூ. ஒரு பாயிண்ட் தான் நம்ம கேட்டிருக்கான். க்யூ தான் சார்ஜ், ஒரே ஒரு சார்ஜ் தான் கொடுத்துருக்கான். அந்த சார்ஜ் எவ்வளோ உண்டாக்குது பி பாயிண்டில் போய், அதனால் க்யூ மட்டும் போட்டுக்கிட்டான். க்யூ பை டிஸ்டன்ஸ் r². ரைட்டா, அண்ட் ஆர் ஹேட்னு போடல, என்ன டைரக்ஷன் கூட நீ போடணும் அதில். ரைட்டா, இப்போதைக்கு மேக்னிடியூட் பார்க்குறதுனால நம்ம ஆர் ஹேட் நம்ம போடலை. போதுமா? ஆர் ஹேட் ஏன் போடல, மேக்னிடியூட் பார்க்குறதுனால போடல. இப்போது 1/4πε0 வேல்யூ என்னது அப்படின்னா 9 × 10⁻9 அர்த்தம். இது வந்து என்னது, இது என்ன குறிக்கிறது, இது வந்து ஃப்ளெமிங் கான்ஸ்டன்ட். இந்த 1/4πε0 கே, ஸ்மால் கே, என்னது ஃப்ளெமிங் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அந்த மதிப்பு எவ்வளவு, 9 × 10⁻9ன்னு அர்த்தம். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி இபி இஸ் ஈக்குவல் டு 1/4π ஃபார்முலா தானே, ε0 Q/r². ஆர் என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ஆர்ஜின் அண்டு அந்த பீக்கு. என்னது ஆர் என்ன கொடுத்துருக்கா, 2 தானே கொடுத்துருக்கான். அப்போ r² 2 × 4, கீழே இப்போ 4 ஆச்சா. மேலே Q அளவு, Q 1 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், இது என்னது 1/4πε0. மொத்தத்துக்கு வேல்யூ என்னது, 1/4πε0 வேல்யூ என்னது, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கூலும் கான்ஸ்டன்ட். இதுக்கு 9 × 10⁻9, 9 × 10⁻9 போட்டான். மீதி என்ன இருக்குது, Q இருக்குது, r² இருக்குது, r²க்கு போட்டான். Q என்னது 1 மைக்ரோ கூலம். மைக்ரோ என்னது 10⁻6. அப்போ 1 × 10⁻6 போட்டான். சரியா, 1 மைக்ரோ கூலம்னு என்னது, 1 × 10⁻1 மைக்ரோ கூலம், 1 × 10 மைக்ரோக்கு என்ன -6. அதான் அப்படியே போட்டான். அப்படி போட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2.25 × 10⁻ என்ன வருது, 10⁻3 வருதா, -3 வருதா, வெறும் 3. ஆமாம், 3 தான் வருது. ரைட்டா, அதாவது 2.25 × 10⁻3 நியூட்டன் பெர் கூலம். நியூட்டன்றது ஃபோர்ஸ். ரைட்டா, இது என்ன மேக்னிடியூட், அதாவது அளவு. நியூட்டன்றது ஒரு அளவு. ரைட்டா, பெர் கூலும். அப்போ பெர் கூலும்ட்டு மேலே போச்சுன்னது C-1. ரைட்டா, இதை பார்த்துக்கோங்க, இதனோட அளவு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, சின்ஸ் த சோர்ஸ் சார்ஜ்னால் அந்த ஆரிஜினில் இருக்கிறது இஸ் பாசிட்டிவ் தானே. சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ். அந்த சோர்ஸ் சார்ஜ் P புள்ளியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை உண்டாக்குதுன்னு பார்க்கணும். சோர்ஸ் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், அதனால் வெளியில் தானே போகும், எல்லாமே அவுட்வேர்டில் போகும். த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ். அந்த சோர்ஸ் சார்ஜ் அதான் ஆரிஜினிலேருந்து போகிறதுலேருந்து வெளியில் தான் போகும். எதுக்கு, த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் என்ன போகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் எப்படி போகும், அவுட்ஸில் தான் போகும். ரைட்டா, சோர்ஸ் சார்ஜ் வந்து உனக்கு சோர்ஸ் சார்ஜ் இது. ரைட்டா, எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு புள்ளியிலும் எப்படி வெளியில் தானே போகும். இந்த பாயிண்ட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ்னு ஒவ்வொரு புள்ளியிலும் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது வெளியில் தான் போகும். சோர்ஸ் சார்ஜ் தான் சோர்ஸ் சார்ஜ் ஆர்ஜினில் வச்சுருக்கான் இல்லையா. சரி, ரைட், ஓகே. அதுதான் போட்டிருக்கான். த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் த சோர்ஸ் சார்ஜ். அவே ஃப்ரம் த சார்ஜ், சோர்ஸ் சார்ஜ் ரெண்டு ஒன்று தான். ரைட்டா, ஸோ ஆகவே த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி இஸ் கிவன் பை. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பியில் எவ்வளோ என்னவாக இருக்கும், அப்போ தான் போட்டிருக்கான் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு பி இபி மேலே ஆரமாக இருக்கும். அப்படின்னா டைரக்ஷனையும் கொடுக்கணும். முதல் டைரக்ஷன் கொடுக்கல, இங்கே பாரு ஃபார்முலா டைரக்ஷன் கொடுக்கல. டைரக்ஷன் என்னவா இருக்குது, இது எக்ஸ் ஆக்சிஸ் தானே இருக்குது பி. அதனால் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா பார்த்துக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி இஸ் என்னது இபி மேலே ஆரமாக கொடுத்துரும். அப்படின்னா டைரக்ஷனும் கொடுக்கணும். மேக்னிடியூட் எவ்வளவு, 2.25 × 10⁻3 தான் போட்டிருக்கான் மேலே, n பெர் கூலும். அப்போது நீ மேலே டைரக்ஷன் போட்ட
ரைட்டா போட்டால் என்ன எந்த ஆக்சிஸில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் ஐ தானே ஒய் ஆக்சிஸ் ஜே இசட் ஆக்சிஸ் ஜே ஐ ஜே கே ரைட்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஐ ரைட்டா ஆர் ஹேட்னு சொல்லுவாங்கள்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஐ ஒய் ஆக்சிஸ் ஜே இசட் ஆக்சிஸில் கே ரைட்டா அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நீ இந்த டேரெக்ஷனை போட்ட ரைட்டா அப்படின்னும் போது ஐ நியூட்டன் பெர் கூலும் ரைட்டா இதை பார்த்துக்கோங்க இதேமாதிரி பாயிண்ட் க்யூ எதில் இருக்குது ஒய் ஆக்சிஸில் இருக்குது இது சேம் தான் ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் தானே வெளியில் தானே போகுது இந்த பாருங்கள் மேலே என்ன பண்ணியிருந்தான் இபி இன்னும் மட்டும் போட்டிருந்தான் இங்கே பாருங்கள் இக்யூ மேலே டைரெக்ஷன் போட்டான் 6ஆம் வரைக்கும் போட்டு மாடுலில் போட்டேன் அப்படி இன்னும் என்ன போட்டோம் மேக்னிடியூட்னு தான் அர்த்தம் நீ இப்படி போட விருப்பம் இல்லைன்னா இக்யூன்னு மட்டும் போட்டாலே போதும் ஆனால் மேலே 6ஆம் மார்க் போடக்கூடாது டேரெக்ஷனை குறிக்க மேக்னிடியூட் தான் நம்ம எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு மேக்னிடியூடுக்கு அடுத்து நம்ம டேரெக்ஷன் கொடுத்துட்றோம் ரைட்டா இப்போ மேக்னிடியூடு மட்டும் என்னது இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இப்போது கியூ இப்போ டேரெக்ஷன் போட்டால் என்னது இது மேக்னிடியூடு இருக்குது டேரெக்ஷனே இருக்குதுன்னு அர்த்தம் க்யூன்ற புள்ளியில் இப்போ நான் இதில் மேக்னிடியூடு மட்டும் எடுக்கணும்னா இப்படி ரெண்டு இது மாடல் போட்டேன்னா மேக்னிடியூட் மட்டும் தான் வரும் இல்லை அப்படின்னா நான் வெறுமனே இப்படியே எழுதிடலாம் க்யூன்னு எழுதிடலாம் இந்த 6ஆம் மார்க் போடக்கூடாது அப்படி மேக்னிடியூட்னு அர்த்தம் 6ஆம் மார்க் போட்டால் நீ டேரெக்ஷனை கொடுக்கணும் ரைட்டா சரி ரைட் அப்போ ஃபார் பாயிண்ட் க்யூவில் எனது இக்யூ அது இப்போ ரெண்டு ஒன்று தான் அது மாதிரி போகிறதுக்கு இப்போ உனக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒன்று தான் அப்போ என்னது இதே ஃபார்முலா தான் என்னது கே 1/4 எப்சிலன் நாட் க்யூ பை ஆர் ஸ்கொயர் அப்போ என்னது 1/4 எப்சிலன் நாட்டோட மதிப்பு என்னது 9 × 10⁹ இன்ட்டு என்னது இதில் எவ்வளோ கொடுத்துருக்கா ஒன்று தானே ஆர்ஜின் சார்ஜ் எவ்வளோ 1 × 10⁻6 தானே மைக்ரோ கூலும் தான் கொடுத்துட்டான் கீழே ஆறு மட்டும் மாறுது 6 இல்லை இங்கே பாருங்கள் 6 இங்கே பாருங்கள் 6 தானே 4 ரைட்டா இது 4 தானே டிஸ்டன்ஸு அதனால் 4 மாறுது நாங்கள் 16 ஆர் ஸ்கொயர் ரைட்டா அப்போ என்ன போட்டிருக்கோம் நாங்கள் 16 இதை நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் 0.56 × 10⁻³ நியூட்டன் பெர் கூலம் அந்த சி மேலே போச்சுன்னா -1ன்னு வரும் ரைட்டா நல்லா பார்த்துக்கோங்க இப்போது ஆகவே இதில் என்ன இருக்குது பாருங்கள் இதுக்கு அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் க்யூ இக்யூன்னு போட்டான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் க்யூ வித் டேரெக்ஷன் 6ஆம் மார்க் போட்டால் என்னது மேக்னிடியூடு இருக்குது டேரெக்ஷன் இருக்குது மேக்னிடியூட் என்னது 0.56 × 10⁻³ தான் மேக்னிடியூட் ஆனால் டேரெக்ஷனும் இருக்குது இதுதான் மேக்னிடியூட் நான் முதல்ல கண்டுபிடிச்சி மேக்னிடியூட் என்ன கண்டுபிடிச்சோம் 0.56 × 10⁻³ நியூட்டன் கூலும்னு கண்டுபிடிச்சோம் பெர் கூலும் அதை தான் C-1 போட்டான் மேலே போச்சுன்னா ரைட்டா இப்போ இது டேரெக்ஷனும் கொடுக்கணும் அப்போ ஜே தானே இது மேலே தானே இருக்குது ஜே அதை தான் போட்டிருக்கான் 0.56 × 10⁻³ ஜே ஹேட் அந்த 6ஆம் மார்க் போடணும் ஹேட்னு போடணும் அப்போ NC-1 ரைட்டா சரி மொதல் கேஸ் முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது கேஸ் என்ன சொல்கிறான் செகண்ட் கேஸு நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் -2 இங்கே அங்கே முதல்ல +1 கொடுத்துருந்தான் மைக்ரோ சார்ஜ் இதில் நெகட்டிவ் பாயிண்ட் அது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படியே ஆப்போசிட் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் -2 மைக்ரோ கூலும் இஸ் பிளேஸ்ட் அட் ஆர்ஜினில் -2 மைக்ரோ கூலும் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறான் இங்கே பாருங்கள் இந்த தான் ஆர்ஜின் -2 மைக்ரோ காலம் ரைட்டா பி அது பின்ற டிஸ்டன்ஸ் இது எக்ஸ் இது ஒய் ரைட்டா இதில் பி எவ்வளோ தூரத்தில் இருக்குது 2 மீட்டர் இது எக்ஸு அது ஒய் பின்றது இங்கே இருக்குது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் க்யூன்றது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரைட்டா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் 6 மீட்டரில் இருக்குது இது பின்றது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் 2 மீட்டரில் இருக்குது அப்போ இது நெகட்டிவ் அப்படின்னால எல்லாமே இதை நோக்கித்தான் வரும் ரைட்டா உள்ளதாக வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட்டா இதை பார்த்துக்கோங்க இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்ட்டு கேஸ் 2 ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து டேரெக்ஷன் கொடுத்தா அது டேரெக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது வெக்டார் குவான்டிட்டி ஆகிடுது ரைட்டா வெக்டார் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட்டா த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் பி அப்போ எப்படி போடலாம் இந்த அதாவது 6ஆம் மார்க் போட்டு பி போட்டு இந்த மாடுல் போட்டால் மேக்னிடியூட்னு அர்த்தம் ஆனால் மேலே 6ஆம் மார்க் போடணும் போட்டால் தான் மேக்னிடியூட் வெக்டார் குவான்டிட்டி மேக்னிடியூட் மட்டும் இல்லை அப்படின்னா நீ இந்த ரெண்டே எடுத்துகிட்டு 6ஆம் மார்க் எடுத்துகிட்டு வெறும் இபின்னு போட்டுக்கலாம் சரியா வெறும் இபின்னு போட்டால் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு அர்த்தம் இல்லை நீ 6ஆம் மார்க் போட்டுட்டேன்னா 2 மாடுல் போட்டால் தான் மேக்னிடியூட் மட்டும் எடுக்கிறேன்னு அர்த்தம் அப்போ என்னது அதே தான் கேன்னா இது 1/4 எப்சிலன் நாட்னு அர்த்தம்
Q by R square. அதாவது இது ஃபார்முலா. K என்னது 1/4/ε0 Q by R square. K வேல்யூ என்னது 9 × 10⁹ ரைட்டா. அப்போ இது என்ன கொடுத்துருக்கான் உனக்கு 2 கொடுத்துருக்கான் ரைட்டா. 2 தானே -2 மைக்ரோ என்னது மைக்ரோ கூலும்னு கொடுத்துருக்கான். அப்போது இங்கே மைனஸ் எடுக்க வேண்டாம், நீ வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம சைனை சேர்த்துக்கலாம் ரைட்டா. அப்போ என்ன கொடுத்துருக்கான் வேல்யூ 2 × 10⁻⁻, அது மைக்ரோனா 10⁻⁻6 தானே. 10⁻⁻6 டிவைடட் பை எவ்வளவு பி எவ்வளோ இருக்குது 2 தானே இருக்குது. 2 × 2 4 போட்டானா. அப்போது இப்போ பாருங்கள் என்ன வேல்யூ வருது 4.5 × 10⁻³ நியூட்டன் C-1, அதாவது பெர் கூலுமா C-1 வந்துடுது ரைட். இப்போது அந்த டைரக்ஷனை பாருங்கள். சின்ஸ் ஆகவே த சோர்ஸ் சார்ஜ் இஸ் நெகட்டிவ். இங்கே சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ் தானே. அப்போது அதை நோக்கி தானே வருது பீலேருந்து. நெகட்டிவ் சைடில் தானே பீலேருந்து 6 மார்க் வருது. அதனால் இப்போ நீ சைனை மட்டும் போட்டுக்கோங்க ரைட்டா. த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் டுவேர்ட்ஸ் த சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்ஸ் எப்படி வருது டுவேர்ட்ஸ் சார்ஜ் நோக்கி வருகிறது. அங்கே அவுட்வேர்ட் வெளியில் நோக்கி போகிறது. ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P இஸ் கிவன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P இஸ் கிவன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மைனஸ் போட்டணும். அப்போ பாருங்கள் EP மேலே 6 மார்க் போட்டான். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் வித் டைரக்ஷன் போட்டு என்னது -4.5 அது மேக்னெட்டில் மைனஸ் கொடுத்துட்டான். இன்ட்டு 10⁻³ என்னது ஆர் எக்ஸ். அது என்ன இது எந்த ஆக்சிஸில் இருக்குது எக்ஸ் ஆக்சில் தான் இருக்குது. அப்போ I hat நியூட்டன் பெர் கூலும், அதாவது C-1ன்னு அர்த்தம் வந்துடுச்சா. இங்கே பாருங்கள் நான் படத்திலே காமிக்கிறேன். இங்கே 2வது படம் போட்டிருக்கேன், நான் இதிலே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இது P பாயிண்ட். அப்போது P பாயிண்ட்லேருந்து இது வந்து சோர்ஸ் சார்ஜ் மைனஸ்ஸு. அப்போ இது நோக்கி தானே வரும். அப்போ பாருங்கள் இந்த 6 மார்க்கு பாருங்கள் இது நோக்கி வருகிறது. அப்போ மைனஸ் இது மைனஸ் தானே. இது பாசிட்டிவ்லேருந்து எதை நோக்கி போகிறது மைனஸ் நோக்கி போகிறது. இப்படி போகுது போதுமா. பாசிட்டிவ்லேருந்து ஏன் இதை நோக்கி வருகிறது நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்குது புள்ளி. அப்போ நெகட்டிவ் சார்ஜ்னால் அதோட நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி தானே வரணும். பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் போகும். நெகட்டிவ் சார்ஜ்னால் Pலேருந்து என்ன வரும் இது நெகட்டிவ் நோக்கி வரும். அப்போ Pலேருந்து எதை நோக்கி போகுது நெகட்டிவை நோக்கி போகிறது ரைட்டா. இந்த நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் நோக்கி வந்து நெகட்டிவ் நோக்கி போகிறது ரைட்டா. அதனால் மைனஸ் போட்டோம். அதேமாதிரி இங்கே எப்படி இங்கே நெகட்டிவ் இது எக்ஸ் நெகட்டிவ் ரைட்டா. அப்போ எக்ஸ் நெகட்டிவ்னு வரும்போது இந்த இதில் அடுத்தது க்யூன்னு வரும்போது இது எதை நோக்கி போகிறது சோர்ஸ் சார்ஜ் நோக்கி தானே போகுது. போயிட்டு பாசிட்டிவ் நோக்கி போகுது. இது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் தானே. இங்கே நீ போடக்கூடாது நெகட்டிவ், இதுக்கு தான் நெகட்டிவ் போடணும். ஏன்னா சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருக்கனால Pலேருந்து சோர்ஸ் சார்ஜை நோக்கி போகும். இந்த டைரெக்ஷன் நெகட்டிவ் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. அதனால் நெகட்டிவ் போட்டேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் நோக்கி வருது நெகட்டிவ் போட்டேன். இங்கே நெகட்டிவ்லேருந்து சோர்ஸ் சார்ஜ் எங்கே இருக்குது பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதனால் இங்கே இப்படி போச்சுன்னா என்னது அப்போ இது இங்கே பாசிட்டிவ் சோர்ஸ் சார்ஜிலேருந்து இது இந்த கீழேருந்து சோர்ஸுக்கு போகுது. ஏன்னா சோர்ஸ் நெகட்டிவ்னால சோர்ஸுக்கு போய் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்படின்னா இங்கே நீ நெகட்டிவ் போடக்கூடாது. அப்போ Q என்னவா இருக்குது Q வந்து நெக்ஸ்ட் அட் பாயிண்ட் Q இஸ் அட் த பாயிண்ட் Q த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்டட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி தான் பாயிண்ட் இப்போ தான் சொன்னல பாயிண்ட் Qலேருந்து எதை நோக்கி போகுது சோர்ஸ் சார்ஜை நோக்கி போயிட்டு எதை நோக்கி போகுது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவை நோக்கி போயிட்டுருக்கு ரைட்டா. அதான் சார் அட் பாயிண்ட் Qவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கிறது இஸ் டைரக்டர்னு செல்லுகிறது அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி செல்லுகிறது ரைட்டா. இல்லை இங்கே மேலே போகிறோம் இங்கே பாருங்கள் இதில் Q போடணும். அப்போ இங்கே பார்த்துக்கோங்க ஃபார் த பாயிண்ட் Qவில் என்ன இருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் போட்டான் Q போட்டான். Q போட்டு மேக்னிடியூட் போகிறதுனால மாடுல் போட்டேன் ரைட்டா. அப்படி இல்லைன்னா நீ EQன்னு போட்டாலே போதும், கேபிட்டல் EQன்னு போட்டாலே போதும். இல்லை நீ மாடுல் போடனா மேலே 6 மார்க் போடணும் ரைட்டா. இதில் அதே ஃபார்முலா தான் என்னது எப்சிலோன் கேக்கு என்னது 9 × 10⁹ இன்ட்டு 2 தானே -2 கொடுத்துருந்தான். நீ சைனை பிற பார்த்துக்கலாம், நீ அளவை மட்டும் போடு. 2 × 10⁻⁻6 ஏன்னா மைக்ரோ கூலும் போட்டியா. அடுத்து 36 ஏன் 36 6 அதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு 6 Qவோட டிஸ்டன்ஸு 6 36. இது நீ பெருச்சு வைத்து பார்த்தீங்கன்னா 0.5 × 10⁻³ நியூட்டன் பெர் கூலும்னு வரும். அப்போ இதுக்கு டைரெக்ஷன் எப்படி வருது எக்ஸ் தானே வருது இதுக்கும். அதனால் அதாவது
எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் கியூ வித் டைரக்ஷன் அதை தான் மேலே போட்டிருக்கான். என்னது RMR மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அர்த்தம். அப்போ இது இஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 10⁻³ ஐ. இது ஐ ஹேட்டு தான், மேலே ஐ ஹேட்னு போடணும் ரைட்டா, ஏன்னா வெக்டார் குவான்டிட்டி ஐ ஹேட் நியூட்டன் பெர் கூலம்னு அர்த்தம். இது ஏன் அப்படி கொடுத்துருக்கான்னா அட் த பாயிண்ட் க்யூவில் என்னதுன்னா த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டைரக்டட் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை நோக்கி போகுது? க்யூவில் வந்து சோர்ஸ் வழியாக கூடி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி போகுது. அதனால் நீ மைனஸ் போட தேவையில்லை. ஆனால் பியிலிருந்து சோர்ஸ் சார்ஜுக்கு வந்து மைனஸ் நோக்கி போகிறது, எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ், அதனால் அங்கே மைனஸ் போட்டேன். இங்கே வாங்க காமிக்கிறேன். பியிலிருந்து இது பாசிட்டிவில் இருக்குது பி, ஆனால் இது சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ். அதனால் இதை நோக்கி போயிட்டு எதை நோக்கி போகுது? இது நெகட்டிவ் ஆக்சிஸ் நோக்கி போகுது. அதனால நீ நெகட்டிவ் போட்ட பிக்கு. ஆனால் கியூக்கு ஏன் நெகட்டிவ் போடலன்னு சொன்னால் கியூ நெகட்டிவில் தான் இருக்குது, ஆனால் எதை நோக்கி போகுது? சோர்ஸ் சார்ஜ் நோக்கி போயிட்டு பாசிட்டிவ் ஆக்சிஸ் நோக்கி போகுது. அப்போ இதனால் பாசிட்டிவ் ஆக்சிஸ் நோக்கி போகிறதுனால நீ நெகட்டிவ் போட தேவையில்லை ரைட்டா. சரி ஓகே, இது முடிஞ்சு பார்த்துக்கோங்க.